வணக்கம், வெல்கம் பேக் டு 1GP Tech சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மோஸ்ட்லி ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் விளாண்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் கேம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2Dலேயே கொஞ்சம் வந்து 3D லெவலில் பேஸ் பண்ணி கிராஃபிக்ஸும் கொஞ்சம் இருக்க மாதிரியெல்லாம் கேம்லாம் நிறையா வந்து இருக்குது. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து போட்டிருந்தோம். பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க என்னென்ன கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா ஜானி ட்ரிகர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான கேம் தான் இருக்கும். விளையாடும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. டேப் டு பிளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஸ்லோ மோஷன்ல ஜம்ப் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் லைன் வந்து டார்கெட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கும். நீங்க டார்கெட் கிட்ட அந்த ரெட் கலர் லைன் நெருங்கும் போது ஜஸ்ட் வந்து ஒரு டேப் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து புல்லட் வந்து ரிலீஸ் ஆயிரும். இது மூலியமா நீங்க ஹெட்ஷாட்டும் பண்ணிக்க முடியுது. வேற லெவல்ல இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எதிரி வந்து சுற்றுவாங்க. ஸ்லோ மோஷன்ல போறது, சுத்தி போறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கன் அவுட்ஃபிட்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு லெவல் போக போக அந்த அப்கிரேட் லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்க கன்னை நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியுது. நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஏ பால். ஆக்சுவலாக இதோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கு. உள்ள வந்து டேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். அந்த ஸ்கொயரை வச்சு நீங்க இந்த பாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலாக ஒரு 3 நாளாக வந்து இந்த கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கேன். என்னால் 10 ஸ்கொயருக்கு மேலே இந்த பாலை வந்து என்னால் தாண்ட வைக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எத்தனை ஸ்கொயரை தாண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னால் மட்டும் தான் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்லை உங்களாலையும் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கேம் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ஸ் 3D. ஸோ நார்மலாக நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சிக்னலுக்குலாம் நின்று போவாங்கல்ல, ஸோ அதே போல அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல உள்ள கேம் தான் இது. இந்த கேம் பிளே பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்க மாதிரி தான் தெரியும். சிம்பிளான ஒரு கேம் தான். இன்டர்ஃபேஸும் சிம்பிளா தான் இருக்கு. ஜஸ்ட் வந்து நீங்க ஹோல்டு பண்றது மூலியமா அந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலரா மாறனால ஸோ அந்த காருங்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து டிராவல் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே போகும்போது நீங்க எதிரில் உள்ள அந்த கருப்பு கலர் காரை வந்து டச் பண்ணாம போனோம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் சிக்னலும் கிரீன் சிக்னலும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கருப்பு கலர் கார் எதுவுமே வராம இருக்கும்போது நீங்க வந்து கிரீன் சிக்னலை போட்டுட்டு உங்க காரை வந்து அமுச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த கருப்பு கலர் கார்ல இடிக்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கையை வந்து எடுத்தீங்கன்னா ஹோல்ட் ஆகி அந்த கார் வந்து அப்படியே நின்றோம். அந்த பிளாக் கலர் கார் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த சிக்னலை வந்து எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியா அந்த கார் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரெண்டு காரெல்லாம் வந்து போற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா டனல் ட்ரபிள். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3D கேம். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். கொஞ்ச நேரம் அந்த கேம் பிளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பிளே ஐகானை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ப்ரோஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது உள்ள கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே பிளாக் கலர் ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கையை வச்சு ஸ்வைப் பண்றது மூலியமா லெஃப்ட், ரைட், டாப், சைடு எல்லா லெவலுக்குமே வந்து உங்களால போக முடியுது. கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலா வந்து இந்த கேம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அப்படியே டனலுக்குள்ள நீங்க ஒவ்வொரு லெவலும் கம்ப்ளீட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போகும். கேம் ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் வந்து கொடுப்பாங்க. அந்த பவரை நீங்க பிடிக்கும் போது ஒரு 10 செகண்டோ இல்ல 15 செகண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நீங்க அந்த 10 செகண்டுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சீங்களோ அதே போல வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது 3D கேம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து இந்த கேமுக்குள்ளேயே போய் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த டனல்லாம் சுத்தி பார்க்கும்போது மறக்காம ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ் மஸ்ட் டை அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேம் விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேம்குள்ள இருக்க குக்கீஸ்லாம் வந்து நீங்க வந்து கில் பண்ற மாதிரி இருக்கும். ஆங்கிரி பேர்ட்ல இருக்க மாதிரி அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையை நீங்க ஸ்வைப் பண்றது மூலியமாவே அந்த டைரக்ஷன் வந்து காட்டுவாங்க. ஈஸியா வந்து நீங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சில பவர்ஸும் வச்சிருப்பாங்க, சில குக்கீஸும் அங்க இருக்கும். நீங்க டிஸ்பிளேல எப்ப ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல வந்து போற மாதிரி இருக்கும். இந்த கேமோட அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கூலா வந்து டிசைன்
டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க கையை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் போது அந்த ஸ்லோ மோஷன்ல போய் அடிக்கிறது வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கேம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் மூலியமா தான் நம்ம ப்ளே பண்ணோம். இப்ப பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமா இந்த கேம் நம்ம விளையாட போறோம். இந்த கேமோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் கோ ஹீரோ. இந்த கேமுக்கு உள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களால எந்த லெவலுக்கு நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்றது மூலியமா இவன் வந்து ஜம்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளும் இப்ப வந்து எந்த அளவுக்கு ஜம்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ஹம் சவுண்டு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சப்போஸ் வந்து சவுண்டு கம்மியாவோ இல்ல அதிகமாவோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த பள்ளத்துல எல்லாம் நீங்க விழுந்து இந்த கேம் வந்து ஓவர் ஆயிடும். ஸோ கரெக்டான சவுண்ட்ல கரெக்டா வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஹலோ 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 ஓ ஓ ஓ ஹலோ ஹலோ ஹலோ. டச் கண்ட்ரோல் பண்ணியே விளாண்டு போர் அடிச்சிச்சு, வாய்ஸ் கண்ட்ரோலில் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த கேம் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கேம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. கேமுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.